இங்க ஒருத்தன் திடீர்னு ஒரு சைக்கிளை எடுத்து நடு ரோட்டு மேல வீசுறான். ஆக்சுவலா அவன் ஒரு பயங்கர தந்திரமான குற்றவாளி. அவனை யாராலையுமே பிடிக்க முடியாது. ஆனா அந்த டைம் போலீஸ் அவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்போ சைக்கிள் நடு ரோட்ல கடந்ததால அந்த வழியா போற வண்டிங்க ஸ்லோவா போகுது. அதை அவன் ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பான். அவனை பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறப்போ திடீர்னு அவன் அவங்கள பார்த்து சிரிக்கிறான். சடனா அந்த பிரிட்ஜில் இருந்து ஜம்ப் பண்ணி கீழே போயிட்டு இருந்த ஒரு வண்டிக்கு மேல குதிச்சுடுறான். இந்த தடவையும் அவன் ஈஸியா தப்பிச்சிடுறான். போலீஸ் அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சீரியஸா அடுத்த பிளான் பண்றாங்க. அதே மாதிரி போலீஸுக்கு அவனை பிடிக்க அடுத்த சான்ஸ் கிடைக்குது. போலீஸ் அவனை பிடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு அங்க இருந்த ஒரு கார்ல பிளான் பண்ணி வேணும்னு ஒரு பென்சிலை வச்சுட்டு போறான். ஒரு பெரியவர் அந்த பென்சிலை எடுக்கலாம்னு போறாரு. அப்போ சடனா அவரை பின்னாடி சைக்கிள்ல வந்த ஒருத்தன் அவர் மேல மோதி அங்க இருந்த ஒரு பழக்கடை மேல விழுந்துடுறான். உடனே பழங்கள் எல்லாம் ரோட்ல சதுருது. அதை பார்த்து ஒரு பிச்சைக்காரன் வேகமா வந்து ரோட்ல கடந்த பழங்களை எடுக்கிறான். கடை ஓனர் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ அந்த வழியா பஸ் ஓட்டிட்டு வந்த ஒரு டிரைவர் சிக்னலை கவனிக்காம அவங்க சண்டைய பார்த்துட்டு வந்ததால ரோட்ல வந்த ஒரு லேடி மேல பஸ்ஸை ஏத்திடுறான். இப்படி ரோட்ல டிராபிக்கை உண்டு பண்ணணும்னு வேணும்னு தான் அந்த அக்யூஸ்ட் அந்த பென்சிலை அங்க வச்சிருப்பான். இதனால அந்த லேடி போலீஸ் அந்த அக்யூஸ்ட பிடிக்காம மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அவனை தேடி பார்க்கும்போது தூரத்துல ஒரு பிரிட்ஜில் கூலா நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அவனோட கால்குலேஷன் இந்த தடவையும் பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அந்த லேடி போலீஸ் அவனை பார்த்து வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சடனா அவன் அங்க இருந்த ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஓடுறான். அப்பவே அவன் ஒரு கால்குலேஷனை போடுறான். என்னன்னா அந்த லேடி போலீஸ் அவனை ஃபாலோ பண்ணி வரும்போது அங்க இருந்த டேஞ்சர் ஜோன்ல நுழைஞ்சதும் சேஃப்டிக்கு ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவா. அப்போ அங்க இருந்த ஃபோர்க் லிஃப்ட் அவன் மேல விழுந்துரும்னு நினைக்கிறான். ஆனா அந்த லேடி போலீஸ் வேற பிளான் பண்ணி டேஞ்சர் ஜோன்ல ஸ்ப்ரேயை யூஸ் பண்ண மாட்டான். அதனால அவன் மேல அந்த ஃபோர்க் லிஃப்ட் விழுந்திருக்காது. அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அந்த லேடி போலீஸும் அவனை பிடிச்சிடுறான். ஆனா அது டேஞ்சர் ஜோனுங்கிறதால பாய்சன் கேஸால மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறான். உடனே அந்த அக்யூஸ்ட் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த லேடி போலீஸோட பார்ட்னர் அங்க வந்துடுறான். உடனே அவன் கிட்ட இருந்து ஸ்ப்ரேயை வாங்கி பாய்சன் கேஸ்ல இருந்து தப்பித்திடுறான். ஒரு வழியா கடைசியா அந்த அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அவன் கால்குலேஷன் எல்லாம் கரெக்டா தான் போட்டிருப்பான். ஆனா அதை விட பிரில்லியண்டான லேடி போலீஸால தப்பிக்க முடியாம மாட்டிக்கிறான்.